சக பாராளுமன்ற உறுப்பினர் எனது பெயரையும் பாவித்திருந்தார். அதற்கு அவருக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் பேருந்து நிலையத்தில் நான் போய் தும்புத்தடியுடன் சிரமதானத்தில் ஈடுபட்டதாகவும் நாங்கள் அதற்கான ஒரு குழுவை கூட நியமித்திருக்கின்றோம். இந்த பேருந்து கொமிட்டி என்று அந்த மக்களையும் அந்த பிரதேசத்தில் கடை வைத்திருப்பவர்களையும் இணைத்துக் கொண்டு உங்களை மாறி பணம் சம்பாதிப்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. நீங்கள் கூறியிருத்தீர்கள், ஒரு யூடியூப் சேனல்ல கூறுறீங்கள், நான் எனக்கு வேலை இல்லை, பார்லமெண்ட் முடிஞ்சிட்டு ஒரு வேலையும் இல்லை என்று. அப்படி இருக்கிற அரசாங்கம் இல்லை. நாளுக்கு நாளாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று தீர்மானித்துக் கொண்டு குழுக்களை அமைத்துக் கொண்டு முன்னேற்ற பாதையில் ஈடுபட்டிருக்கிறோம். பேருந்து நிலையத்துக்கு கூட வர்ணம் பூசுவதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு சிசிடிவி கேமரா கண்காணிப்பு பொருத்துவதற்கான நடவடிக்கை கூட நாங்கள் எடுத்துள்ளோம். உங்களை மாதிரி வெட்டியாகவும் ரோட்டில் சுத்துவர்கள் இல்லை, வாகனத்தில் 1க்கு 2 3 வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டு திரிவர்களில் நீங்கள் இல்லை. வடிவாக பணம் சம்பாதித்து விட்டீர்கள். எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு கூட தெரிந்திருக்கும். வாயை பொத்தி இருந்தால் ஒழுங்கான ஆசனம் கூட வந்திருக்கும். உங்களுக்கு வாய்களால் உளறியபடியால் தான் உங்களது ஆசனம் கூட இல்லாமல் இருந்திருக்கிறது இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.